ஹலோ மக்களே, நம்ம என்ன வைக்க போறோம் தெரியுமா? சிக்கன் உப்பு கறியாக வைக்க போறோம். சிக்கன் உப்பு கறி செம்மையா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, கொஞ்சம் போல வெங்காயம். ஓகேவா? இதுக்கு சின்ன உள்ளி எடுத்துக்கலாம். நான் பெரிய உள்ளி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் சின்ன உள்ளி எடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மெயின் இதுதான் பார்த்தீங்களா, கொஞ்சம் வத்தல் பிச்சு வச்சிருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு 7-8 வத்தல் பிச்சு வச்சிருக்கேன். அந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காம்பு வந்து ரொம்ப போடக்கூடாது. காம்பு இல்லை, அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, நான் விதையை ரொம்ப கொஞ்சம் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, அதை இல்லைன்னா அது பயங்கர எரிப்பாக இருக்கும். அதெல்லாம் அந்த விதையெல்லாம் எடுத்து தூர போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இந்த மிளகு மாத்திரம், இது மாத்திரம் போதும். ஓகே மக்களே, எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சிக்கன் பார்த்தீங்களா, கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு இல்லை, மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஓகேவா மக்களே, சூப்பராக இருக்கலாம். இதை வச்சு தான் இன்னைக்கு சமைக்க போகிறேன். சமைச்சிட்டு காட்டுறேன்னு. ஓகே, இந்த சட்டியில் தான் வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாமே மண் சட்டி தான். பார்த்தீங்களா மக்களே, இந்த பாருங்க, பார்த்தீங்களா, அடுத்து புதுசாக ஒரு சட்டி வாங்கி வச்சிருக்கேன். இந்த மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு காட்டுறேன்னு. உப்பு கறி வைக்க தொடங்கிடுமா மக்களே? பார்த்தீங்களா, அடுப்பை பற்ற வச்சுட்டேன். பார்த்தீங்களா, அந்த கேப்பில் போய் உப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்க, உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே பாருங்க, கொஞ்சம் புதினாவும் வச்சுருக்கேன். தேவைப்படாது, நான் சும்மா மனத்துக்காக வேண்டி வச்சுருக்கேன். ஓகே மக்களே, அப்புறம் வந்து பாருங்க, கொஞ்சம் போல எண்ணெய். எங்கள் வீட்டில் பாமாயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுங்கண்ணா. ஓகேவா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. ஓகேவா? எண்ணெய் கொஞ்சம் கொதிச்ச உடனே இந்த உள்ளி எல்லாம் போட்டுடலாம். ஓகேவா? வெங்காயம். ஓகே மக்களே, கொஞ்சம் வெயிட்டு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இங்கே பாருங்க, வெங்காயத்தை உள்ளே போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டு. சரியா? கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சூப்பராக வதங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே ஒரு கிண்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மெயின் வத்தல், இதே உள்ள தட்டிடுவோண்ணா. இதுதான் மெயின் சாதம். உப்பு கறிக்கு சூப்பராக இருக்குது. இதுதான் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே மக்களே, இதோட போட்டோன்னே மனம் கும்முன்னு இருக்கும். அவ்வளோ போட்டு லேசாக கிண்டிட்டு இருக்கும்போது அப்படியே இறச்சி தூக்கி தட்டிடலாம். சரியா? ஓகேவா? சிக்கன். ஓகேவா? மஞ்சள் பொட்டியில் போட்டு கறி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன். தண்ணி ஊற்ற வேண்டாம். ஓகே மக்களே, அந்த சிக்கனில் தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணியிலேயே சிக்கன் வந்து வேகம் பார்த்துக்கணும். சரியா? தண்ணியை ஊற்ற வேண்டாம். ஆனால் தீயை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சி வச்சு விடுவாங்க. ஆப்பிள் வந்து இதில் வைக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம எனக்கு இதில் மூடிக்கிட்டு ஒரு பெரிய தட்டு உண்டுல்ல, அது தட்டு என்னம்மா, அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே மூடி வச்சிருவோண்ணே. மூடி வச்சோம்னா கொஞ்சம் வேகம் பார்த்துக்கணும். சரியா? கொஞ்சம் நேரம் வேகட்டும். சரியா? காட்டுமா பதிலா மக்களே, இங்கே பதிலா இதெல்லாம் இப்படி வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். ஓகேவா? வதக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு தட்டத்துக்கு வச்சு மூடி போட்டால் போதும் மாதிரி எப்படி பதிலா எப்பவுமே மனம் குப்புன்னுட்டு வருவு பார்த்துருங்க. ஓகேவா? இனி ஒரு தட்டை எடுத்து மூடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம், ஊற்றாமல் அப்படியே வேகட்டும். சரியா? ஹலோ, பார்த்தீங்களா மக்களே, இந்த அடுப்பில் வந்து இது வெந்துக்கிட்டே இருக்கு சிக்கன். காட்டும் எப்படி வரும் சிக்கன் வந்துகிட்டே இருக்குல்ல. அடுப்பில் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுடுறோம், எல்லாம் கரிஞ்சு போகும், அடி பிடிச்சிப்போம். பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டே இருக்கா. இது கூட என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போடணும். பார்த்துடுங்க, கொஞ்சம் போல் தேவை. சரியா? கொஞ்சம் போல். ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் மஞ்சள் பொடி போட்டு தானே கழுவி வச்சுருப்போம். அதனால் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி தேவைக்கு போட்டுவிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம் என்ன போடுறேன்னு சொன்னால், இந்த மாதிரி கொஞ்சம் ஜீரகம் கல்லில் கட்டணும். இங்கே கட்டும் இதுங்களா, ஜீரகம் இடித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் ஜீரகம். ஓகே மக்களே, கொஞ்சம் பண்ண தேவை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கதை வச்சுட்டு என்ன எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கிண்டு இதை போட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. போட்டுட்டு சரியா? அடி பிடிக்காது.
தீயை குறைச்சி எடுத்துக்கிட்டா போதுங்களா, அது பிடிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் எதுவும் தேவையான அளவுக்கு உப்பு போடணும் பார்த்துருங்க. இதுதான் மெயின் நம்ம உப்பு கறிக்கு. ஓகேவா? தேவையான அளவு போடுதுன்னு நம்ம ரெண்டாவது வேலையில் பார்த்து போட்டுருங்க. சரியா? ஓகே மக்களே, நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டிருக்கு. கரெக்டாக இருக்கும். இன்னும் அப்படியே ஒரு கிண்டு அப்படியே கொஞ்சம் கூட வேகட்டும். சரியா? உப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாட்டு உடனே பார்த்துருங்க. சரியா? அப்போதான் டேஸ்ட் செமையாக இருக்கும். ஓகே மக்களே, இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிட்டு. ஓகே மக்களே, இங்கே பாருங்க உப்பு கறி காட்டணும். உப்பு கறி சம்மனி ரெடி ஆகிட்டு. ஓகே மக்களே, பார்த்தீங்களா? என்னமா அடுத்து தீயெல்லாம் குறைச்சி வேண்டியதான். தீயனி தேவையே கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட என்ன போடணும் பாருங்க, கொஞ்சம் போல பெருஞ்சீரகம் மட்டும் போடணும். பார்த்தீங்களா? பெருஞ்சீரகம். ஓகே மக்களே, ஓகேவா? இறக்கும் போது லைட்டாக பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது என்னென்ன கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சம் புதினா இலை எவ்வளோ வச்சுருக்கோம். உங்களுக்கு எண்ணெய் போடுங்க. சரி, ஆனால் ஃப்ளேவர் கண்டி போட்டுருவோம். ஓகே மக்களே, உங்களுக்கு எண்ணெய் போட்டால் போதும். ஓகேவா? அப்படியே வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு ஒரு கிண்டு அதோட உப்பு கறிக்கு வேலை முடிஞ்சு. எனக்கு இப்போ டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம்னா. சரியா மக்களே? சரியா? தீயை குறைச்சி வைக்கணும்னா என்னோட தட்டி கழிஞ்சு போகும். போலியாட்டம் வந்துட்டு பாருங்க, காட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு உப்பு கறி பீஸு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பார்ப்போமா? இந்த அரப்போட வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா? பயங்கர சூடு. சூப்பராக இருக்குது. உப்பு எல்லாம் பத்தமாக இருக்குது. எதுவுமே போட வேண்டாம். அருமையாக இருக்குது. ஓகே மக்களே, நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சரியா? இனி எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்துருங்க. உப்பு கறி சூப்பராக அருமையாக வந்துருக்கு. பார்த்துருங்க. இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. சரியா மக்களே? செமையாக இருக்குது. பார்க்க எப்படி இருக்குது பாருங்க. ஃப்ளேவர் செமையாக இருக்குல்ல? கட்டும் எப்படி இருக்குது? சினிமா ஒரு பீஸ் சாப்பிட்டு பாரு. சூடாக இருக்கும். அந்த பார்த்து சூடாக இருக்கும். எப்படி இருக்கு? சூடாக இருக்கும். நல்லா இருக்கு. உண்மையிலே எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, செமையாக இருக்கும். ஓகே மக்களே, நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஓகே மக்களே, பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. பாய்ண்ணா, பாய்.